அதனால எங்களுக்கு மணி வந்தா சந்தோஷம் தான். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு தி சேனல் டீயும் இடியாப்பமும். நீங்க வந்து ஏதாவது ஸ்பாட் த டிஃபரன்சஸ் மாதிரி நம்ம ஃப்ரேம்ல ஒண்ணு வந்து வச்சிருக்கோம் நாங்க. ஆமா. ஸோ என்னன்னா எல்லாம் நம்ம மணி 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 பிளான் தான். ஸோ என்ன இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு மச்சான். இது வந்து என்ன மேட்டர்னா, நான் வந்து ரீசெண்டா ரிசைன் பண்ணிட்டேன் வேலையை. ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ என்னன்னா ரெசிக்னேஷன் முடிஞ்சு லாஸ்ட் டே முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரேன். ஓகே. என் ரூம்ல வந்து இந்த பிளான்ட் இருக்கு வீட்டுக்கு வரப்போ. சரி. இவ்வளோ நாள் நான் ரூம்ல பிளான்ஸ் வச்சது இல்ல. ஆமா, வந்து லாஸ்ட் டே முடிச்சு வந்துட்டோம். பேக்கப் இல்லாம தான் ரிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் வந்து மேலும் மேலும் காசு வளரணும், இன்னும் நிறைய காசு வந்து வரணும் அப்படிங்கறக்காக எங்க அம்மா சிம்பாலிக்கா இந்த பிளான்ட் வந்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, இது வளர்ந்துச்சுன்னா மணி வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இது குடுக்கற மாதிரி வச்சிருக்காங்க. இதுதான் மச்சான் நம்ம இன்னைக்கு டாபிக்கா பேச போறோம்ல. காசை பத்தியா? இல்ல, சொல்லு அந்த டாபிக் என்னன்னு. சரி, என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கோம், அது வாட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்துட்டு இல்ல இதனாலதான் நடந்துச்சோ அப்படின்னு நம்ம ஒண்ணு யோசிப்போம். சோ யூனிவர்ஸா இருக்கும். பட் நம்ம மனுஷன் புத்திய வச்சு இல்ல 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 நீ இப்படிதான் இருக்க, இதனாலதான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம யூனிவர்ஸோட கம்பீட் பண்ணுவோம். சோ இன்னையோட டாபிக் வந்து கம்பீட்டிங் வித் யூனிவர்ஸ். எஸ், அதான் நம்ம வந்து பக்கத்துல இருக்கிறவன், கீழ இருக்கிறவன், மேல இருக்கிறவனோட எல்லாம் காம்படிஷன் இல்ல, யூனிவர்ஸோடயே ஒரு காம்படிஷன். ஆமா. ஸோ இந்த பார்ட் 1ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு என்னெல்லாம் வியர்ட் தாட்ஸ் இருக்கு. ஓகே. அப்புறம் நம்ம சில மூட நம்பிக்கைகள்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்ல சில விஷயம்லாம் சொல்லிருப்பாங்க. இப்படி பண்ணாத, இது வந்து அப்படி ஆயிரும், இப்படி இருக்கும், இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் அதுல எல்லாம். அப்புறம் வந்து சில ரியலைசேஷன்ஸ் நம்ம வச்சிருப்போம். சில விஷயம் நடக்கும், லேட்டா நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் இதுதான் அப்படின்னு. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த 11-11ன்னு சொல்லுவாங்க மச்சான். யப்பா 11-11 கூட்டம் இருக்கீங்களா? 11-11. ஸோ எனக்கு என்னன்னா, அந்த 11-11 வந்து ஓகே, நம்ம அந்த டைம்ல நான் அதை எப்படி பாக்குறேன்னா, நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருக்கும். அந்த 11-11 டைம்ல நம்ம ரொம்ப அந்த பிரசன்ஸ்ல வந்து ஒரு கிராட்டிடியூட் பண்றோம், ஒரு மெடிடேஷன் மாதிரி. அந்த 1 மினிட்டுக்கு நம்ம வந்து அந்த ப்ரே பண்றதோ இல்ல நினைக்கிறதோ விஷ் பண்றதோ ஒரு மெடிடேஷன் டைப் மாதிரி நான் பாக்குறேன். பட் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி இருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எப்படி தோணும்னா, அந்த 11-11 அப்போ என்னோட எந்த பேட் தாட்ஸுமே என்னை வந்து கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து யோசிப்பேன். அந்த அந்த டைம்ல நான் என்னை ஃபோர்ஸ், ஒருவேளை நான் 11-11 பார்த்துட்டேன்னா அந்த டைம்ல நான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அந்த குட் தாட்ஸ் மட்டும்தான் அங்க ஓடணும். மைண்ட்ஃபுல்லா புரியுது. ஏதாவது பேட் தாட் லைட்டா கிராஸ் ஆனா கூட அது வந்து நடந்துருங்கிற அவ்வளோ பயம் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப என்னை நானே ரொம்ப கிரிப் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி குட் தாட்ஸ்னு சொல்லி ஏதாவது அந்த இமேஜின் பண்ணுவோம்ல, ஒரு காற்று, இயற்கை மாதிரி. ஸோ எதுவும் தப்பான இமேஜினேஷன் வராம அது குட் இமேஜினேஷன் தான் வர மாதிரி நான் என்னை ஃபோர்ஸ் பண்ணிப்பேன். அது எனக்கு வந்து ஓகே, 11-11ங்கிறது நம்ம விஷ் பண்றது, ப்ரே பண்றதெல்லாம் ஓகே. பட் அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு இப்போ அதை பண்றப்போ. இப்பெல்லாம் எனக்கு நானே என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதை யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது லைட்டா அப்படி இப்படி ஏதாவது வேற ஏதாவது இமேஜ் வந்துட்டு போயிட்டா கூட உடனே ரொம்ப பேனிக் ஆயிரும். ஆமா. ஸோ இது ஒரு வியர்டான திங்கு நான் பண்றது. 11-11 பத்தி சொல்லும்போது நானும் அந்த 11-11 பண்ணுவேன். ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுன்னா 11-11 அதுவா வரும்போது பண்ணிட்டு இருப்பேன். பட் இப்பெல்லாம் ஒரு 11-10 பார்த்துட்டாலே அடுத்து 11-11 வரப்போகுது. ஆமா. அப்போ சில டைம் நான் யோசிப்பேன், இப்ப 11-12 ஆயிடுச்சு அப்போ பாக்குறோம்னு வச்சுக்கோயேன், அப்ப நான் 1 மினிட் முன்னாடி வேற ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்திருப்பேன்ல. ஐயோ 11-11 அப்போ வேற ஏதோ யோசிச்சிருக்கோமே, நம்ம குட் திங் தானே யோசிச்சிருக்கணும்னு சொல்லி அந்த பதட்டமும் வர ஆரம்பிச்சு எனக்கு. 11-11 மட்டும் இல்ல, இந்த 4-4-4, 3-3 ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சோ அதுவுமே எனக்கு ஒரு மாதிரி அதை ஆன்டிசிபேட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி இருக்கு என் மைண்ட். அது வர்றப்போ நான் வந்து கரெக்டா குட் திங்ஸ் மட்டும் தான் யோசிக்கணும். பேட் திங்ஸ் எதுவுமே என்னை வந்து இது பண்ணக்கூடாது. யாரும் என்கிட்ட வந்து பேசவும் கூடாது அந்த டைம்ல. ஏதோ தப்பா சொல்லிட்டாங்க, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கு. அது எனக்கு நல்லா இருக்கானா தெரியல. முன்னாடி ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப அது வந்து என்னை ரொம்ப ஒரு மாதிரி
என் மைண்ட ரொம்ப கிரிப் பண்ற மாதிரி இருக்கு, நானே ரிப்போஸ் பண்ற மாதிரி. அப்புறம் ஸ்னாப்சாட்ல அந்த 11/11 டைம்ல போட்டோ எடுத்து அந்த டைமை வச்சு அந்த 11 முடியறதுக்குள்ள எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணிடணும். இல்லன்னா 11/12 போஸ்ட் பண்ணிட்டா போச்சு, முடிஞ்சது. அந்த மாதிரி அது ஒண்ணு இருக்கு. ஆமா. சோ இது ஒரு வர மாதிரி இருக்கு. யோசிச்சாலே பயமா இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங் வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, இப்ப நான் எங்கேயாவது போறேன், டிராவல் பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த பிளாக் டிஷர்ட்ல நான் வந்து என்னோட ஜர்னி ஸ்மூத்தா இருக்கு, ஓகே, இங்க இருந்து அங்க ரீச் ஆறப்போ ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் டிராவல் பண்றப்போமே எப்பவுமே அந்த பிளாக் டிஷர்ட் தான் போட்டு போவேன். அத வந்து என்னோட ஜர்னி டிஷர்ட் அப்படின்னு நான் அதை ஒரு சப் கேட்டகரியில போட்டு வச்சிருவேன் நானு. இப்ப வேற டிஷர்ட் நீ போட்டு போனா உனக்கு எனக்கு பயமா இருக்கும். ஓகே, இப்ப ஏதாவது வேற டிஷர்ட் போட்டு ஏதாவது வேற இது மாதிரி இருந்துச்சுன்னா, ஓ இந்த டிஷர்ட் போட்டனாலதான் நமக்கு வந்து சோ நம்ம பேசாம அந்த டிஷர்ட்டே போட்டிருக்கணும் அப்படின்னு இருக்கும். பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வேற டிஷர்ட் ட்ரை பண்றப்போ அன்னைக்கு ஸ்மூத்தா போச்சுன்னா ஓகே ஃபைன், அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு 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 கம்ஃபர்ட் மாதிரி வச்சுக்கோங்க அந்த டிஷர்ட். அந்த கான்ஷியஸா பிரெயின்ல இருந்துட்டே இருக்கும் அந்த விஷயம். புரியுது. அது ஒரு மாதிரி இது. அது எல்லாரும் நீ பண்ணுவியா? நான் வந்து ட்ரெஸ்னா இந்த மாதிரி பண்ண மாட்டேன். பட் கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு போறது, yellow கலர் ட்ரெஸ் போட்டு போறது, அப்புறம் கோயிலுக்கு போனேன்னா அந்த சாமி கொடுத்திருக்க ட்ரெஸ் கலரும் என் ட்ரெஸ் கலரும் ஒரே மாதிரி இருந்தா நான் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டேன். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ல வியர்டா பண்ணுவேன். கலர்ஸ்ல பண்ணுவேன். எனக்கு கலர் இல்ல, எனக்கு அந்த பர்టిక్యులர் ட்ரெஸ், அந்த டி-ஷர்ட் இந்த பேண்ட் புரியுது போட்டனா எனக்கு கரெக்ட்டா நடக்கும் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வியர்ட். அது டி-ஷர்ட்க்கு மட்டும் இல்ல, பொருளுக்குமே அப்படி நான் வச்சு பண்ணுவேன். இந்த பொருள் இப்போ ஒரு பென்சில் யூஸ் பண்றேன்னா அந்த பென்சில் கதற தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த பென்சில் யூஸ் பண்றப்பதான் எனக்கு எல்லாம் குட்டா நடக்குது அப்படிங்கிறப்ப அது என்னால அது இது தூக்கி போடவே மனசு வராது. அது எங்கேயாவது ஒரு ஓரமா வச்சுட்டே இருப்பேன் நானு. பென்னு பென்சில் சொன்னா எனக்கு ஞாபகம் வருது. எப்பவுமே புது பென்னோ புது பென்சிலோ வாங்கினா ஃபர்ஸ்ட் எழுதுறது வந்து காட் இல்லைன்னா குட். அது வந்து எங்க அம்மா வந்து சின்ன வயசுல வந்து எப்பவுமே பென் எடுத்தா குட்ன்னு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எப்போ பென் வாங்கினாலும் ஏன்னா அப்பதான் எனக்கு அது எப்படி சொல்றது, அந்த பென் வந்து நம்ம கூட ரொம்ப நாளைக்கு இருக்கும், இல்லைன்னா நம்மள நல்லா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது. அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே குட் தான் எழுதுவேன். அது வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டாவே இப்ப வரைக்கும் புது பென் எடுத்தா குட்ன்னு தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்ற மாதிரி. அது வியர்டான ஒரு ஹேபிட். நான் அது பண்ண மாட்டேன். இது இல்ல. பட் அந்த பென்னை யூஸ் பண்ணி எனக்கு ஏதாவது நல்லதா நடந்துச்சுன்னா இந்த பெண்ணை விடவே கூடாது, இதை வச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நமக்கு இப்போ ஏதோ ஒரு ஃபேஸ்ல இருப்போம் நம்ம. இப்போ அந்த ஃபேஸ்ல இருக்கிறப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம சுத்தி வரும். ஓகேயா? இப்போ மணி லாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். மணி லாஸ் ஏதோ ஸ்டாக் மார்க்கெட்ல மணி லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒருவேளை லாஸ் ஆயிருமோங்கிற நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்க போகுது, மணி லாஸ் ஆக போகுது அப்படின்னு நமக்கு ஒரு இன்ட்யூஷன் வரப்போ நம்ம சுத்தியும் அதே வேர்ட்ஸ் எனக்கு கண்ணுல பட்டுட்டே இருந்ததுன்னா நான் அதை நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நான் அதை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சு பயப்பட ஆரம்பிச்சு பேனிக் ஆரம்பிச்சிருவேன். ஆனா என்னமோ தெரியல மச்சான், அந்த டைம்ல தான் அந்த வேர்ட்ஸ் நம்ம கண்ணுல படவே செய்யுமே. எங்க இருந்து திடீர்னு எங்க இருந்துடா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. அந்த வேர்டை ஒரு பர்சன் யூஸ் பண்ணாலும் கூட, இப்ப நான் ஏதோ ஒரு இது நினைச்சிட்டு இருக்கேன், நீ அந்த வேர்டை கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேர்டு நீ என்கிட்ட யூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு உடனே நெகட்டிவ் வைப்ஸ் ஆயிரும். சோ நான் உன்கிட்டயே பேச மாட்டேன், நான் உன்னையே தள்ளி வச்சிருவேன். ஓ இவளே பண்ணா தள்ளி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது வந்துரும். லைஃப்ல கண்டிப்பா ஒருத்தர் இருப்பாரு, எப்பதான் வந்து அவர் என்ன வார்த்தை சொல்லுவாருன்னு தெரியாது. அப்புறம் யாருமே கமெண்ட் பண்ணுங்க. சோ எனக்கு இன்னொரு இன்சிடென்ட், இது வந்து ரியல் இன்சிடென்ட் நான் பண்ணது சொல்றேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல ரீசெண்டா. என்னாச்சு, வாட்ச் கட்டியிருந்தேன் நானு. அது ரொம்ப வருஷமா வச்சிருந்த வாட்ச். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாட்ச். ஃபர்ஸ்டா நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு 2000 கொடுத்து வாங்கின வாட்ச்னா அந்த வாட்ச் தான். ரொம்ப வருஷமா வச்சிருந்தேன். ஆக்சிடென்ட் ஆனப்போ ஆக்சுவலி கை நல்லா இடிச்சுது, வாட்ச் உடஞ்சிருச்சு. ஓகேயா? என்னோட நம்பிக்கை என்னன்னா, வாட்ச் இல்லைன்னா என் ரிஸ்ட்ல அடிபட்டிருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்தது. வாட்ச் தான் எனக்கு காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அது உடஞ்சிருச்சு அந்த வாட்ச். அதை கட்டவே முடியாது. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஓகே இந்த வாட்ச் உடஞ்சனால தான் நம்ம வந்து இன்னைக்கு சேஃபா இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னோட நம்பிக்கை.
என்னாச்சு நெக்ஸ்ட் டே நான் வீட்டுக்கு வரேன். எங்க அம்மா அந்த வாட்ச் எடுத்துட்டு போய் சரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரியா? எங்க அம்மா அந்த வாட்ச் கொண்டு போய் சரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. எனக்கு எங்க அம்மா கொண்டு வந்து இந்த வாட்ச் சரி பண்ணிட்டு எனக்கு செம்ம டென்ஷன் ஏன் ஆயிடுச்சு. சரி பண்ணீங்க? ஆமா, எதுக்கு சரி பண்ணீங்க? இதெல்லாம் சரியெல்லாம் பண்ணாதீங்க. இது வாட்ச் தான் எனக்கு காப்பாத்துச்சு. உடைஞ்சிருந்தா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க திரும்ப போய் இத உடைச்சிட்டே வாங்கன்னு சொல்லி நான் திரும்ப சொல்லிட்டேன். நான் ஒரு இதுல சொல்லிட்டேன் நானு. எனக்கும் உண்மையிலேயே பயமா இருந்துச்சு. அதுக்கு ஏன்னா எனக்கு என்னன்னா அது வாட்ச் திரும்ப வந்துருச்சா, அப்ப திரும்ப நம்ம எங்கேயோ போய் விழுந்துருவோம். திரும்ப அது உடையும். ஒரு பொருள் அது உடைஞ்சிருச்சுன்னா அதை விட்டுறணும். அதை சும்மா இது பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு சொன்னேன். எங்க அம்மா லிட்டரலா எடுத்துட்டு அதை போய் உடைச்சிட்டே வந்துட்டாங்க. அதே கடையில போய் சரி பண்ண கடையிலே கொடுத்து நாங்க இந்த வாட்சை உடைச்சுக்கிட்டோம், உடைச்சிட்டே வந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்தப்போ அதை காமிச்சாங்களா, எனக்கு ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன எங்க அம்மா உண்மையிலேயே பண்ணிட்டாங்க. எனக்கு இப்ப அந்த கடைக்கார மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். முன்னாடி வந்து சரி பண்ணி கொடுங்க, உடைச்சு கொடுங்க, சரி பண்ணதுன்னா எப்படி இருக்கும் அவனுக்கு? பைத்தியமாயவே. இப்போ எனக்கு கொஞ்ச நாள் ஆன அப்புறம் இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப எனக்கு கையில கட்டுறதுக்கு வாட்ச் இல்ல. புதுசா வாட்ச் வாங்கவும் எனக்கு மென்டலி ஒரு மாதிரி ரெடியா இல்ல நானு. சோ எனக்கு இப்ப என்னன்னா அந்த வாட்ச் இன்னைக்கு சரி பண்ணிட்டு வந்தப்பவே நான் உள்ள வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் ஆச்சு எனக்கு. பட் ஸ்டில் அது அந்த டைம்ல எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா அது உடைஞ்சிருக்கணும். இட் இஸ் மென்ட் டு பி broken. ஆனா அதை நான் போய் சரி பண்ணிட்டு வந்தா திரும்ப இது லூப்ல நடக்குமோ, அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ண முடியாதுன்னு தோணிச்சு அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. இது என்ன மாதிரி ஒரு கேவலமான தாட்னு தெரியல. ஆனா இது வந்து ஓகே நடந்துச்சு. வேற என்னன்னா மச்சான், நம்ம இத இந்த மாதிரி பண்ணுவோம்ல, லைக் ஒரு இடத்துல இருந்து ஒரு டஸ்ட்பின் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப நான் வந்து இங்க இருந்து அந்த டஸ்ட்பினுக்கு தூக்கி போடுறது இல்ல, ஒரு 5 ஸ்டெப்ல நான் போயிடணும். ஓகே ஓகே 5 ஸ்டெப்ல நான் போயிட்டேன்னா இது நடக்கும் என் வாழ்க்கையில. அப்ப நமக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படும் இல்ல, இது நடக்கணும்னு. சோ அது போய் நடக்கும். இல்லன்னா இது நடக்காது. நான் வந்து தூக்கி போடுவேன் அந்த மாதிரி. அதுவும் இருக்கு. இந்த குட்டி படத்துல தூக்கி போடுவாங்கல்ல, இது கரெக்டா விழுந்துச்சுன்னா நான் நினைச்சது நடந்துரும். சம்டைம்ஸ் நான் எதுவுமே நினைக்காம தூக்கி போட்டுருவேன், விழுந்துரும். அதுக்கப்புறம் நினைக்கலையே அப்படி அந்த மாதிரி முட்டாள்தனம் எல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த சிக்னல்லையும் நடக்கும். அந்த ரெட் விழுகிறதுக்குள்ள நம்ம தாண்டிட்டோம்னா நம்ம வந்து சூப்பர். நான் வந்து டெய்லி பண்ற ஒரு விஷயம், போகும்போது சிக்னல் ஒரு சிக்னல் மட்டும் மச்சான் ஹேட்ரிக்லாம் அடிக்கும் சம்டைம்ஸ். கண்டினியூஸா 3 சிக்னல்னா பக்கா ஆமா நடந்துரும். வந்து அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி தான் அப்படின்னு. ஆனா அதே சமயத்துல சம்டைம்ஸ் 3மே ரெட்டா இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது அப்படி. அப்புறம் நீ சொன்னல 11 முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ யோசிப்ப, என்ன யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி நான் சிக்னல்ல யோசிப்பேன். நான் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிராஸ் பண்ணும்போது நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், வண்டியில வரும்போது என்னவா இருக்கும் அப்படி. அந்த மாதிரி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி யோசிக்கலாம். எல்லா பைத்தியக்காரத்தனத்தையும் நம்ம வந்து பண்ணிரோம். அவ்வளவுதான். அப்புறம் அப்போ வண்டி ஓட்டுறப்போ எவனும் வண்டி ஃபோக்கஸ் பண்றது இல்ல. இதெல்லாம் வந்து மண்டையில ஏதோ ஒன்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அப்புறம் டைம் பத்தி பேசணும்ல, 11 நான் வந்து டைம்ல வந்து இப்படி பண்ணுவேன். நான் ஒன்னு யோசிச்சுட்டு டக்குன்னு டைம் பார்த்தேன்னா அதுல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்ப்பேன். ஈவனா வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒர்க் அப்படின்னு அர்த்தம். ஆடுனா அது ஆடு, ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி கொஞ்சம் அதுவும் நான் எடுத்து வச்சிருந்தேன். அது என்னன்னா நான் வந்து இந்த டேட்ஸ் பாப்பேன், ஆட் பண்ணுவேன். டைமும் ஆட் பண்ணுவேன், பட் மெயினா டேட்ஸ் தான் ஆட் பண்ணுவேன் நான். இப்போ ஏதோ ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு பண்றேன்னா மொத்தமா டேட்ஸ் ஆட் பண்ணி இந்த எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லலாம். எனக்கு சில நம்பர்ஸ் வந்து குட் நம்பர்ஸ் தெரியும்ல, இந்த 7, 17, 8 இந்த மாதிரிலாம் வந்தா வந்து ஓகே சூப்பர், அப்ப நமக்கு இது வந்து ரொம்ப சூப்பரா நடக்கும் அப்படின்னு. இதே கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்டான நம்பரா இருந்துச்சுன்னா ஐயோ ஆமா இது ஆகாது, நமக்கு அந்த நம்பர் தானே வந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல நம்ம வீட்லயே சொல்லுவாங்களா, இந்த நம்பர்ஸ் வந்தா ரொம்ப ஆஸ்பிஷியஸான நம்பர்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அப்பாவோட பர்த்டே இருக்கும், இல்ல அம்மாவோட பர்த்டே இருக்கும், இல்ல நீங்க பிறந்ததே இருக்கும், இல்ல நீங்க பிறந்தது கூட்டினதா இருக்கும். ஏதோ ஒன்று நம்பர், ஒரு 3 நம்பர் இருக்கும் எல்லா வீட்லயும். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு ரிங் வச்சுப்பேன். ஒரு ஹார்ட் பீட் மாதிரி ஒரு ரிங் இருக்கும். ஓகேயா? சோ அது என்ன பண்ணுவேன்னா அந்த ரிங்கை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எடுத்து எங்கேயாவது போறப்போ போடுவேன். வெளியே போறப்போ போடுறப்போ நான் வந்து அதை எடுத்து நான் பார்க்க மாட்டேன், பார்க்காத மாதிரியே போடுவேன். சோ கரெக்டா அந்த மேல இதாகிறது வந்து மேல வந்துருச்சுன்னா அன்னைக்கு எல்லாம் சூப்பரா நடக்கும், எல்லாமே இதா இருக்கும். அது ஒருவேளை தலைகீழா நான் போட்டேன்னா
அப்ப நோ. அப்ப அது வந்து நோ 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 அப்படின்னு ஓகே. சொல்லிட்டு தலைகீழ நான் விட மாட்டேன். அதை கழட்டி அதான். திரும்ப அதே மாதிரி போட்டு இல்ல இன்னைக்கு நல்லாதான் நடக்கணும். அது எப்படி தலைகீழ ஓகே. நடக்கணும் புரியுது. அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அப்சஷனும் இருக்கு எனக்கு. அது அது என்னால அப்படி தலைகீழ கூட போட முடியல. ஆ எனக்கு அது ஒரு மாதிரி புரியுது. ஒரு நாள் கூட நான் தலைகீழ உறுத்திட்டே போடவே இருக்கும்ல. ஆ ஆ. நான் ஏன் அவ்வளோ நோட்டீஸ் பண்றேன் ஒரு விஷயத்த அப்படின்னு எனக்கே ஒரு இது வர ஆரம்பிச்சிரும் அப்போ. பட் என்னால அத அப்படி விடவும் முடியாது. மச்சான் மச்சான் டக்குனு இது பண்ணு. இப்படி கை வச்சுட்டு இப்படி சேர்த்து வச்சுக்கோ. ம். நல்லா எல்லா ஃபிங்கர்ஸும் இப்படி கரெக்டா பண்ணி வச்சுக்கோ. வச்சுட்டு ஓபன் பண்ணு. ஸ்மைலிங்கா இருக்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி பண்ணும்போது இந்த இந்த 2 இதுவும் ஜாயின் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க மாசு. பொழச்சிருவீங்க. ஓகே அப்ப நம்ம மாஸ். மாஸ். ஆமா நாங்க மாஸ். ஆமா. இந்த வீடியோ மாஸ். இந்த வீடியோ மாஸ். சோ அதுதான் அந்த மாதிரியும் இந்த மாதிரி கொஞ்சம் கிறுக்கா பண்ணுவோம் நம்மளோட. ஆமா எஸ். அது அப்புறம் இன்னொன்னு இருக்கு. எனக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்கும்ல. சும்மா நம்ம ஜென்ரலா போறப்போ பட்டர்ஃப்ளைஸ் எப்பவுமே பறக்காது. அப்படிலாம் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் அன்னைக்கு குட்டா இருக்கும். பட்டர்ஃப்ளைஸ் ஓகே. வரலைன்னா பேடா இருக்கும் அப்படி யோசிக்க மாட்டேன். ஏன்னா எல்லா டைமும் வராது. பட் அன்னைக்கு பட்டர்ஃப்ளை நான் பாத்துட்டேன்னா குட். அன்னைக்கு வந்து ஓகே இன்னைக்கு வந்து நல்லாதான்டா இருக்கும். நீ போடா நீ ஜெயிச்சிருவ மாற போடா அந்த மாதிரி. மயில் எனக்கு அந்த தோகை வச்ச மயில். பெரிய நார்மல் அந்த தோகை இருந்துச்சுன்னா அது அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு அந்த ஒண்ணு. அது ஒரு இது ஏன்னு தெரியல. பட்டர்ஃப்ளைஸ்க்கும் எனக்கு ஒரு இது கார் ரெட் கலர் கிரீன் கலர் சின்ன வயசு படிக்கும்போது ஸ்கூலுக்கு வரும்போது ரெட் கலர் கார் பாத்துட்டோம்னா அன்னைக்கு நல்லா இருக்காது. கிரீன் கலர் காரே இருக்காது உலகத்துல. கிரீன் கலர் காரே இருக்குடி. ஒரு சில கிரீன் கலர்ல இந்த குட்டி டப்பா மாதிரி இருக்கும் ஒரு காரு. அந்த காரை பாத்துட்டோம்னா அன்னைக்கு வந்து வேற லெவல். அன்னைக்கு மிஸ் வர மாட்டாங்க. ஏதோ அது நடக்கவும் செய்யும். ஏதோ ஒரு நல்லதா நடந்துரும். அன்னைக்கு டெஸ்ட்ல பாஸ் ஆயிடும். ஹோம்வொர்க் எழுதாட்டியே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி நடந்துரும். ஆமா கார் கலர் இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். கார் கலர் வச்சு உனக்கு கலர்ல கொஞ்சம் நல்லா. ஆமா எனக்கு கலர்ல கொஞ்சம் இதா இருக்கு. ஆமா எனக்கு பொருள் மேலதான் கொஞ்சம் இது. இந்த பொருள் அந்த பொருள் தனித்தனியா இது பண்ணாதான் இது. அடுத்த கட்டமான டாபிக் வந்து வீட்ல சொல்ற விஷயங்கள். வீட்ல சொல்ற விஷயங்கள் அது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா. வீட்ல வந்து எனக்கு ஆக்சுவலி மச்சான் நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறோம்ல. எனக்கு அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம வீடு தானோ. இத நான் என்னோட क्वेश्चंसல வச்சிருக்கியா? எனக்கு வந்து அது அப்படி தோணும். அப்படியும் வீட்ல நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா வெளியே கிளம்புறோம்னு வச்சுக்கோ. டக்குன்னு ஏதோ ஒண்ணு தட்டிட்டோம். இல்ல உட்காரு எங்க அம்மா ஒண்ணு பண்ணுவாங்க பாரு. குடு தண்ணி எடுத்து வந்து குடி ஒரு 5 நிமிஷம் இரு. நம்ம அங்க காலேஜ் கிளம்புறது 8:30 மணி காலேஜுக்கு 8:20 கிளம்பிட்டு இருப்போம். எங்க அம்மா உட்காரு குடி தண்ணி குடி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். தடங்களா ஏன் புரியுது. அந்த மாதிரி இருக்கும். அது ஒண்ணு. அப்புறம் நம்மளே கஷ்டத்துல இருப்போம். ஏதாவது யாராவது பேசிட்டு போது பள்ளி கத்தும். உடனே எங்க அம்மா பாரு கெவிலி கத்துது அதுவே சொல்லுது கும்பிட்டுக்கோ அப்படிம்பாங்க. ஷோ அம்மா சும்மா இருக்குமா அப்படி இருக்கும். அது ஒரு மேட்ரு. அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க எங்க அம்மா. சொல்ல யாராவது கால் பண்ணிடுவாங்க. மணி அடிக்குது தெரிஞ்சுக்கோ அப்படிம்பாங்க. ரிங் வரும்போது மணி அடிக்குது சொன்னா கேளு அப்படிம்பாங்க. அப்ப லைட் வந்தாலும் அப்படி சொல்லுவாங்கல்ல. லைட் போறது லைட் வர்றது. அப்புறம் ஏதாவது பேசிட்டு போது கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. சகுனமே சரியில்லை நம்ம அப்புறமா இப்ப பேசலாம் அப்படி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறோம்னா அந்த கோயிலுக்கு போறதே இப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க மச்சான். கோயிலுக்கு போனா அந்த ஒரே கலர் ட்ரெஸ் இதெல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுத்ததுதான். ஒரே கலர் ட்ரெஸ். அப்புறம் பூ கிடைச்சதுன்னா நம்ம கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பூ கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த பூலயே கலர் இருக்கு. இந்த கலர் பூனா நல்லது இந்த கலர் பூனா கெட்டது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து வீட்டுல வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு சிலெல்லாம் அப்படியே சொல்லி அப்புறம் நம்ம பேசும்போதும் வந்து ஏதாவது நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம திடீர்னு வேணாம் அப்படின்ட்டோன்னு வச்சுக்கோ. அது ஒரு பேட் சைன். அதை பண்ணவே மாட்டாங்க வீட்டுல. இதெல்லாம் வந்து என் வீட்டுல நடக்கிற சில நடக்குது. எனக்கு அந்த கோயில்லாம் எனக்கு பெருசா இது இல்ல. பள்ளி நான் நம்புவேன். ஏதாவது நம்ம சொல்றப்போ பள்ளி கத்துச்சுன்னா பாரு ஐயோ அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த லைட் போயிட்டு வர்றது தண்ணி குடிக்க சொல்றது தடங்கள். ஐயோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நான் இந்த வாசல் தாண்டேன்ல நான் ரொம்ப கான்சியஸா தாண்டுவேன். தடிக்கிற கூடாதுன்னு சொல்லி நானே மெதுவா காலை வச்சுதான் தாண்டுவேன். சில டைம் ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்காங்க என்ன அந்த மாதிரி.
எங்க செம்ம அம்மா பயமா இருக்கும். எங்க அம்மா வந்து ஒரு சில ஸ்ட்ராங் சைன்ஸ் எல்லாம் நான் நம்புவேன்டி. அதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் சைன் வந்து எங்க அம்மாவோட வாய் தான். எங்க அம்மா நோ அப்படின்னாங்கன்னா நான் அதுக்கப்புறம் அத ஆர்குமெண்டோ அது கேட்கவே அத பேச கூட மாட்டேன் நானு. ஓகே நோவா நோ அப்படிதான். அது செருப்பு எடுக்கணும்னா கூட வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா ஓகே வேணாம் கிளம்புங்க அவ்வளவுதான். அந்த ஸ்ட்ராங் சைனுங்கிறது வந்து எங்க அம்மாவோட அந்த ஒரு வேர்டு. அத வந்து நான் ரொம்ப நம்புவேன். அதுக்கு மீறி நம்ம எதுவும் பண்ணமா பண்ணா அது விளங்காது. ஆமா. அப்படின்னு அர்த்தம். ஆனா மேபி நமக்கு யூனிவர்ஸ் அது விளங்கும்னு கூட அந்த சைடு எடுத்து எடுத்து வச்சிருக்கலாம். வச்சிருக்கலாம். ஆமா. ஆனா நம்ம வந்து வாக் அவுட் வாக் அவுட் பண்ணிடுவோம். ஆமா. ஆமா ஏன்னா அந்த மாதிரி பயமா இருக்கும். எனக்கு வந்து இந்த என்னன்னா இந்த காலையில கனவு காணும்ல அது நடக்கும்பாங்க. ஆமா. எனக்கு காலையில மட்டும்தான் கெட்ட கனவு வரும். தூங்குறப்பெல்லாம் எனக்கு மோஸ்டா அவ்வளவு கனவெல்லாம் வராது. காலையிலதான் சரியான கனவு வரும். அதுவும் வந்து நல்ல கனவெல்லாம் இல்ல. பறக்குறது, நடக்கிறதுல ஓடுறது, விழுகிறது, உருண்டு போறது இந்த மாதிரிதான் கனவு வருமா. அது வந்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஆமா நம்ம எந்திரிச்ச உடனே ஐயோ காலையில கனவு பண்ணிட்டோமா போச்சு. இது வேற என்ன நடக்க போதோ அது நடக்க போதோன்னு பல டென்ஷன் ஆயிரும் எனக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணுவோம்ல என்ன ஒரு பயம் முட்டி வச்சுட்டாங்கன்னா ஜென்ரலா நான் சயின்ஸ் படி பார்த்தோம்னா நெயில்ஸ் கட் பண்றப்போ எப்பவுமே கூட்டி எடுத்தணும் இல்லைன்னா யாராவது கால்ல குத்தும் அதுக்காக சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க நெயில்ஸ் கட் பண்ணி அதை கூட்டாம வச்சுட்டோம்னா அத மிதிக்கிறவங்களுக்கு நம்மளோட ராசி எல்லாம் போயிடும் நல்லதெல்லாம் அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு பயமுறுத்திச்சு. நமக்கு வந்து அப்ப நம்மகிட்ட இருக்கிற குட்னஸ் நம்ம வாழ்க்கையில இருக்கிற இதெல்லாம் அவங்களுக்கு போயிடும் நம்மகிட்ட எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி விட்டாங்க. சோ அது ஒரு இது அதனாலயே நம்ம வந்து ஒரு நெயில் விடாம நான் எடுத்து வீசிடுவேன். அதாவது ரூமையே அலங்கோலமா வச்சிருக்கிறேன் நானு. நெயில் கட் பண்ணது மட்டும் எல்லாமே கூட்டி அந்த ஏரியாவே கூட்டி உள்ள போட்டுருவேன் நானு. சோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த டியூஸ்டேஸ்லாம் நெயில் கட் பண்ணா செல்வம் போயிடும் லட்சுமி சேராதும்பாங்க. அது என்ன தெரியலங்க. சோ நான் டியூஸ்டேஸ் நெயில் கட் பண்ண மாட்டேன். இப்போ வரைக்குமே எனக்கு பயத்துல டியூஸ்டேஸ் நெயில் கட் பண்ண மாட்டேன். அப்புறம் 6 மணிக்கு மேல நெயில் கட் பண்றது அதையும் பண்ண மாட்டேன். அப்புறம் இந்த இப்ப படுத்திருக்கோம் நம்ம காலை தாண்டி யாராவது போனாங்கன்னா அவங்க கஷ்டம் எல்லாம் நமக்கு வந்துரும். ஆமாங்க நான் வந்து தாண்டலாம் சொல்லுவேன். திருப்பி தாண்டு கம்மல் தொட்டா கம்மல் தொலைஞ்சிரும். ஒரு காது கம்மலை மட்டும் தொட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்கு கம்மல்னு தொட்டாங்கன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணி இந்த காது கம்மலையும் தொடுங்க இல்லன்னா அது தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த முட்டுனா கொம்பு அந்த மாதிரி கொஞ்சம் நீ டேஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தல எங்க அம்மா கிட்ட இருந்து இந்த வீடியோ பாக்குற யார் வேணா ட்ரை பண்ணுங்க. எங்க அம்மா கிட்ட இருந்து ஃப்ரைடே அன்னைக்கு ₹1 கூட உங்களால வாங்க முடியாது. ஏன்னா ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நம்மகிட்ட இருந்து காசு போனா போயிடும் அது சொல்லுவாங்க. எங்க அம்மா வந்து அதனால கேபிள் நான் வந்தாரு போன வாரம் அவர் வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே கலெக்ட் பண்றாரு. வந்தவர்கிட்ட எங்க அம்மா இல்லப்பா ஜிபேல காசு இல்ல கேஷும் இல்ல நீ நாளைக்கு வான்னு சொல்லி உள்ள போய் அம்மா ₹500 எடுத்து வந்து நாளைக்கு கொடுத்துரு அவனுக்கு அப்படின்னு வச்சுட்டு போறாங்க. ஏன்னா அன்னைக்கு காசு கொடுத்தா போயிரும்ன்றது எங்க அம்மா ஸ்ட்ராங்கான ஒரு இன்டியூஷன். அதனால அப்புறம் இந்த கர்ச்சீஃப் கொடுத்தா வாங்க கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும். என்னடா பேசுறீங்க வாட் ப்ரோ எனக்கு அந்த கர்ச்சீஃப் பிடிக்கும்டா திருப்பி கொடுறா. அந்த மாதிரி ஆமா கரெக்ட். அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் இந்த புக்கை திறந்து வச்சா படிப்பு பறந்து போயிடும். இப்ப வரைக்கும் நான் புக்கை மூடி வைக்கிறேன். புரியுது. நான் ஏதாவது திறந்துச்சுன்னா புக்கு நான் படிச்செல்லாம் போயிடும் புக்கு மூடி வச்சிருந்தேன். இப்போ வரைக்கும் புக்கை மூடி வைக்கிறேன். நான் ஏதாவது எழுதுறேனாலும் மூடி வச்சுட்டு தான் போவேன் நான். அது எங்க நானே நமக்கு மைண்ட்ல 1008 இருக்கும். அதுல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து இது பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா புக்குன்னு சொன்னே வருஷம் ஃபுல்லா படிக்க மாட்டோம் மச்சான். சரஸ்வதி பூஜைப்ப எங்க அம்மா எந்திரிச்சு வந்தோட பல்லு கூட தேய்க்காம கண்ணு மூடிட்டே வரணும். அது கண்ணு மூடிட்டே வந்து புக்கெல்லாம் திறந்து வருஷம் ஃபுல்லா படிப்பேர்ல அன்னைக்கு ஒரு நாள் திறந்து ஏறுமா தெரியல. அது வந்து சொல்லுவாங்க. ஆனா நாங்க அதை பண்ணுவோம். அதை நான் ஆர்குமெண்ட் கூட பண்ண மாட்டேன். அப்ப அதே மாதிரி திறந்து அதை பாத்துருவேன். நானும் பண்ணுவேன். அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பேராகிராஃப் படிச்சு மகிழ்ச்சிச்சா அத வந்து கான்ஸ்டன்டா அது வந்து ஒரு இப்பதான் ரீசெண்டா எதுவும் பண்றது இல்ல. இப்ப வந்து சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து வச்சிடறாங்க. அதனால சரி ஓகே. இப்பயும் எங்க அம்மா வந்து லேப்டாப் கொண்டு போய் அந்த லேப்டாப் அதான் எங்க அம்மா இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ட்ரைபாட் எல்லாத்துலயுமே போட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபன் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய ஏகப்பட்டது இருக்கும். ஆமா. ஆமா. வீட்ல தான் இட் ஆல் ஸ்டார்டட். நிஜமாவே. வீட்ல ஸ்டார்ட் ஆனதுதான் நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கண்ணு மூக்கு வாயில வச்சு ஆமா. நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு நம்ம போயிட்டோம். கொண்டு போயிருக்கு. அப்புறம் ஆமா. இந்த செருப்பு தொலைஞ்சிருச்சுன்னா கோயில் போய் செருப்பு தொலைஞ்சிருச்சுன்னா கஷ்டம்லாம் போயிடுச்சு. போயிடுச்சு. ஜாலி. புது செருப்பு. ஆமாடா. இன்னைக்கு தான் வாங்கினேன். ஆனா நம்ம அதை ஃபீல் பண்ண மாட்டோம் தெரியுமா? ஆமா. போனா நானும் இருந்துட்டு சரி பரவாயில்ல நமக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தை கஷ்டம்லாம் வந்து போயிடுச்சு. ஆஹ் ஆனா அது எவ்வளவு ஒரு இது இல்ல. நம்ம ஆமா புடிச்சு வாங்கியிருப்போம். அது ஆமா போ அது அது உண்மையான்னு கூட தெரியாது. ஆனா அது போச்சுன்னா கஷ்டப்போயிரும்னோனே நம்ம அது வந்து ரிலீஃபா இருக்கும். ஆ மீன்டி ஆக்சுவலி அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். மீன் இருக்குல்ல, வீட்ல மீன் வளர்த்தா அந்த மீன் இறந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் அத ஆக்சுவலி நம்புறேன் இன்னுமே. அது வந்து நமக்கு வர நமக்கு வர கஷ்டத்த வந்து கஷ்டத்த அது எடுத்துக்கும். அது எல்லா அனிமல்ஸ்க்கும் பெட்ஸ், சொல்லுவாங்கடா. டாக்ஸ் சொல்லுவாங்க. ஆமா. கேட்ஸ் டாக்ஸ், கேட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாமே. தெரியும். அப்புறம் ஏதாவது நம்ம ரூம்ல பிளான்ட் வச்சாலுமே அது வாடிடுச்சுன்னா, வாடிடுச்சுன்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அது கரெக்ட். வந்து இந்த இன்ஹேல் வாஸ்து பண்ணுது. பேம்புலாம் இருக்கும். ஆ. அதெல்லாம் வீட்ல வச்சா அது வாடிச்சுன்னா ஏதோ கெட்டது வராத எடுத்துக்குது நம்ம சொல்லுவாங்க. ஆமா. இதெல்லாம் ஒரு சில சயின்ஸ் வீட்ல ஆமா. இருக்கிறது. இந்த மாரி விஷயம்லாம் நம்ம வந்து ஆமா. பல இதுல நம்மள ஊட்டி விட்டனால இந்த மாரி நாங்க அப்படியே விஷயங்கள்லாம் வளர்ந்து விட்டோம் கைஸ். ஆமா, ஆமா ஆமா, கரெக்ட். ஆமா. நீ ஏதோ சொன்னல மச்சான் உனக்கு லேட்டா ரியலைஸ் ஆச்சு ஆமா. அப்படின்னு. லேட் ரியலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்போ வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அந்த விஷயத்த பார்த்தேன். ம். ஒரு கிளாக் வந்து வாங்கி வச்சிருந்தேன். ஒரு சாண்ட் கிளாக் ஓகேயா? ஜென்ரலா அப்பவே எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்ம நம்ம டைம் நம்ம வாட்சோ, ஏதோ ஒண்ணு ஒருத்தர் கிஃப்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு டைம்லெஸ் ஆன ஒரு கிஃப்ட் தானே. வாட்ச் ம், ஓடிட்டே ம், இருக்கு. ம். எனக்கு என்னன்னா, அது வாட்ச் ஓடிட்டே இருக்க வரைக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நான் ஓ! வியர்டா திங்க் பண்ணுவேன். ஓகேயா? ஆ. அப்ப அந்த சாண்ட் கிளாக்ங்கிறது என்னது? அதுக்கு லைஃபே இல்ல. லைக் ஒரு டெத்ங்கிறதே இல்ல. அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு நான் வாங்குனேன் அந்த கிஃப்ட்ட. ஆனா நான் போட்ட கலர்ல அந்த கிஃப்ட் வரல. ம். அப்ப நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். நம்ம அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாங்கணும்னு வச்சுக்கோங்க, கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். குடுக்கவே இல்ல. பட் நான் அந்த பெர்சனோட எனக்கு கான்டாக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேயா? பட் நான் என்ன நெனச்சிருந்தேன், ரொம்ப நாள் அவங்க கூட நம்ம இருக்க போறோம். பட் அது இல்ல முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு நேத்து அது ஹிட் ஆச்சு. இத நம்ம குடுக்காம இருந்தது வந்து ஒரு ரீசன் தானோ! அ ஆ. கு குடுத்திருந்தோம்னா, லைஃப் லாங் அவங்க நம்ம கூட இருந்துக்கணும். பட் நான் லைஃப் லாங் இருக்கவங்க கிட்ட வந்து அந்த மாரி டைம் வரைக்கும் குடுத்துருக்கேன். ம். புரிஞ்சுதா? ஸோ அப்பதான் எனக்கு அது ஹிட் ஆச்சு. மேபி யூனிவர்ஸ் வந்து இதனால தான் நமக்கு வந்து இத ஸ்டாப் பண்ணிடுச்சோ! ம். அப்படின்னு ஒண்ணு ஹிட் ஆச்சு. அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் வந்து நான் சென்னையில இருந்தேனா, ம். கோயம்புத்தூர் வந்துட்டேன். வரும்போது எனக்கு ரொம்ப பேடா இருந்தது. என்னடா நம்ம இப்படி ஒரு ஜர்னிய கட் பண்ணிட்டு வரோமேன்ற மாரிலாம் இருந்தது. பட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மாஸ்டர்ஸ் ம். பண்றதுக்கான இது இருந்தது. அதுக்கப்புறம் அதுல வந்து குரல்னு ஒரு கிளப்ல நான் ஜாயின் பண்ணுவேன். இப்ப நான் ஒரு ஒரு எப்படி சொல்றது பெய்ட் கிக்ஸ் பண்றேன். ஒரு ஈவென்ட் ஹோஸ்ட்டா இருக்கேங்கிறதெல்லாம் ஒரு பிளான்லயே இல்லாத விஷயம். ம். பட் இது மாரிலாம் நடந்தது வந்து யூனிவர்ஸ் வந்து நமக்கு இதனால தான் பண்ணி குடுத்துச்சோ அப்படிங்கிறது வந்து அப்ப தெரியல. ம். பட் லேட்டா வந்து டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா ரியலைஸ் ஆன ஒரு ம். விஷயம். அப்புறம் அ இன்னொன்னு என்னன்னா, எங்க பாட்டி கூட வந்து ஒரு ஒரு நாள் நைட்டு ஒரு 7:00 இருக்கும். ம். ஊருக்கு கிளம்பிட்டோம். நானு, பாட்டி, குட்டீஸ் 3 பேரும் சேர்ந்து ஊருக்கு போறோம். ஒரு 2 1/2 ஹவர்ஸ் ஜர்னி அது. வீட்ல கிளம்பிட்டோம். ஏன் கார்ல வந்து ஃபுல் டின்ட்டா, அப்ப என்னன்னா மழை வந்தா உனக்கு டிரைவ் பண்ண முடியாது நைட்ல. ம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிளம்பிட்டோம். எங்க அம்மா இல்ல, எங்க பாட்டி வந்து, "ஏன் இப்ப கிளம்புறோம்? வேணாம்" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நான் வந்து அதையும் மீறி அத தாண்டி கிளம்பிட்டேன். நான் வந்து இல்ல போயிடலாம். ஒரே அழுத்திட்டு போயிடலாம். நாங்க வந்து எங்க குவார்டர்ஸ் கூட தாண்டலடி. கார்ல லைட் கட் ஆயிடுச்சு. மழை செம ஹெவியா வந்துருச்சு. குவார்டர்ஸ் கூட தாண்டல நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஆ. அத மீறி நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போதுமே அது மேபி நடக்காதோ! ஆ. அப்படின்னு எனக்கு வந்து புரியுது, ஹிட்டான ஒரு புரியுது. கரெக்ட். விஷயம் வந்து அது. அதான் நம்மளே வாக் அவுட் பண்ணிர்றோம் அந்த ஆ, இடத்துல. ஆ. ஆனா அது மேபி நம்ம கம்பீட் பண்றோம்னு நெனச்சு, ம். மேபி அதுவே ஒரு யுனிவர்சல் சைன் தான் போலங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். லேட் இப்ப ரியலைஸ் அந்த ஆகும். 5 மினிட்ஸ் நம்ம அந்த தடுக்கி இது பண்றோம். உள்ள வந்து தண்ணி குடிக்கிறோம். அந்த 5 மினிட்ஸ்ல நமக்கு போயிருக்கப்போ, ஆமா. ஏதோ ஒண்ணு ஆயிருக்கலாம். ம். பட் ஸ்டில் நமக்கு தெரியாதுல்ல. கரெக்ட். ஆமா. அது இருக்கு. ஒரு புரியாத புதிராவே இருக்கு. ஆமா. இது ஓகே. எத எப்படி செக்ரிகேட் பண்ணணும்னு. ம். சோ, இத பத்தின நெறைய கொஸ்டின்ஸும் நம்மகிட்ட இருக்கு. ஆமா. அதுக்கான சொல்யூஷன்ஸும் நாங்க ஒரு மாரி சொல்யூஷன் இல்ல. ஆ, எங்களுக்கு நமக்கு எது ஒர்க் அவுட் ஆ, ஆகுது, இல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரை பண்றோம். ஆ. அப்படி ஏன்னா இதே நச்சோட ரொம்பலாம் கஷ்டம். இருக்க ஆமா. முடியாது. ஏன்னா, ம். இந்த மாரி ஒரு கான்ஸ்டன்ட்டா ஒரு அ ஃபியர்லயே ஆ இருக்க மாரி இருக்கு. இருக்கிற மாரி இருக்கும். ஒரு மாரி அந்த அந்த கண்ட்ரோல் வேணும்னு நம்ம இது பண்ற மாரி இருக்கும். ஸோ அது அந்த மாரி ஒரு சொல்யூஷன்ஸும் நம்மட்ட ஐ மீன்
சொல்யூஷன்ஸ்ல ஸ்டெப்ஸ்னு சொல்லலாம். இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம சொல்றோம். This is டீயும் இடியாப்பமும். See you on the next video, guys. Yeah. Bye. Hey, hey.